ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போது கால பைரவர் எப்படி உருவானார் என்பது பற்றி கூறப்போகிறேன். பெரும்பாலும் சிவாலயங்களில் கால பைரவர் சன்னதியை பார்த்திருப்பீர்கள். ஒரு காலத்தில் கால பைரவர் சன்னதியில்தான் சிவாலயங்களின் கோவிலை மூடிய பிறகு சாவியை வைத்து விடுவார்கள். அந்த சாவியை தொட்டவர்கள் வாழ்வு முடிந்து போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக காலபைரவர் கருதப்பட்டார். காலபைரவர் நாய் வாகனமாக கொண்டவர். காலபைரவரை வணங்குவதற்கு சிறந்த திதியானது தேய்பிறை அஷ்டமி. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி தேதி மிகவும் சிறந்ததாகும். அபிதான சிந்தாமணி என்ற நூலில் காலபைரவர் பற்றிய வரலாறு கூறப்பட்டுள்ளது. தாருகாசூரன் என்ற அரக்கன் இரவா வரம் வேண்டினான் சிவனிடம். அப்போது சிவன், பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கட்டாயம் உண்டு, அதனால் நீ எந்த பொருளினாலாவது அழிவு வேண்டும் என்று கேள் என்று கூறினார். அவனும் அகங்காரம் கொண்டு ஒரு பெண்ணால் தான் தனக்கு அழிவு வேண்டும் என்று வேண்டினான். பலம் மிகுந்த அவனை பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்பது அவனது எண்ணம். பல அட்டூழியங்கள் செய்த அவனுக்கு அழிவு காலமும் வந்தது. தேவர்கள் சிவபார்வதியிடம் அவனை அழிக்கும்படி வேண்டினர். பார்வதி தேவி சிவன் உண்ட ஆழகால விஷத்தில் இருந்து கரைப்படிந்த ஒரு சுடரை உருவாக்கினார். அந்த சுடரானது ஒரு பெண்ணாக உருவெடுத்தது. காலம், அதாவது விஷம் படிந்த அந்த பெண்ணுக்கு காளி என்று பெயர் சூட்டினர். காளி தேவி மிகுந்த கோபத்துடன் தாருகாசூரன் இருந்த திசை நோக்கி திரும்பினான். அவள் கோபம் கனலாக உருவெடுத்தது. அந்த கனலானது அவனை சுட்டெரித்தது. பின் காளி அந்த கனலை ஒரு குழந்தையாக மாற்றி பாலூட்டினார். அதன் பின் சிவன் காளியையும் அந்த குழந்தையும் தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டார். அப்போது சிவனின் உடலில் இருந்து காளி தேவி உருவாக்கியது போல் 8 குழந்தைகள் உருவாகின. அந்த 8 குழந்தைகளையும் ஒன்றாக்கிய சிவன் அந்த குழந்தைக்கு பைரவர் என பெயரிட்டார். சிவன் காளி ஐக்கியத்துடன் 8 விதமான சக்திகளுடன் காலம் படிந்த அந்த குழந்தை காலபைரவர் எனப்பட்டு பின்னர் காலபைரவர் என்றாகியது. இந்த காலபைரவர் சிவபார்வதியின் காவல் தெய்வமாக உள்ளார். தெய்வங்களுக்கு யானை, சிங்கம், மயில், காளை போன்ற வாகனங்கள் தரப்பட்டுள்ளது. அதுபோல் இந்த காலபைரவருக்கு நாய் வாகனமாக தரப்பட்டுள்ளது. சிலர் நாயை பஞ்சுமெத்தையில் படுக்க வைத்து குளிப்பாட்டி பாராட்டி பிஸ்கட் கொடுத்து குழந்தை போல் பாவிப்பார். சிலர் நாயை கண்டாலே கல்லறிவர். இப்படி வாழ்க்கையில் இன்ப துன்பம் எது வந்தாலும் அதை நாம் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. வேதத்தின் உருவமாகவே நாய் கருதப்படுகிறது. நாய்க்கு வேதஞானி என்ற ஒரு பெயரும் உண்டு. பைரவரை மூலவராக கொண்ட கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூரில் உள்ளது. பைரவர் சன்னதியின் முன்பு ஒரு எந்திரம் உள்ளது. இந்த பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். பைரவருக்கு வடை மாலை, எலுமிச்சை மாலை அணிவித்து வணங்குவர். நம்மவர்களுக்கும் மிகுந்த கஷ்டங்கள் வரும்போது இந்த பைரவரை வணங்கினால் நமது கஷ்டங்கள் எல்லாம்
காற்றில் பஞ்சாய் பறந்துவிடும். பைரவருக்கு தகட்டூரில் பைரவாஷ்டமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.